எல்லாருக்கும் வணக்கம்பா. சுயநலம்டா எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பூ எடுக்கிறோம். பூ எடுக்கும்போது மழை தண்ணி பெய்யலை, பூச்செடிக்கு தண்ணி இல்லாதனால ஒரு 10 குடம் 20 குடம் பைக்கில் எடுத்து கொண்டு போய் ஊற்றுவேன். அப்போ போகும்போது நம்ம பூச்செடிக்குள்ளே ஒரு செடி இருக்குது. அந்த செடி வந்து தட்டி போகிற பாதை மேலே இருக்குது. அப்போ பூச்செடி வந்து இப்படித்தான் இருக்கு. இப்போ அந்த அம்மா செடி அந்த செடியை வந்து இப்படி கட்டி வச்சிருக்கு ஒரு 3 நாளாக. நான் சொல்கிறேன், ஏம்மா அந்த செடி ரொம்ப கஷ்டப்படும்மா, என்னம்மா அப்படி கட்டி வச்சிருக்கேன்ட்டு. உணவு மேலே தட்ட முடியாதனால கட்டி வச்சுக்கலான்றது. இல்லைம்மா அவுத்து விடுமான்றே அவுத்து விடல. அப்போ நான் அவுத்து விட்டேன். அவுத்து விட்டு சொல்லி அப்புறம் மறுநாள் சொல்கிறேன், என்னம்மா அந்த மாதிரி அவுத்து விட சொல்லி அவுத்து விடல அப்படின்ற சொல்கிறதுக்கு, அப்போ நான் செய்வது தப்பா, நீ செய்வது நியாயமா அப்படின்னு செய்யமா, அது ரொம்ப கஷ்டப்படும்லம்மா அப்படின்னு சொல்லி அதை கேட்கல. 2 நாளாக பேசவே இல்லை சொன்னதுக்கு. அதான் வந்து ஒரு சுயநலம். தான் வாழணும், தம் மக்கள் வாழணும், நம்ம பிள்ளை குட்டி வாழணும். அதனால யாராக இருந்தாலும் பூச்சி ஏறி போயிடும்னு ஒரு இது. ஆண்டவனோட படைப்பில் எல்லா உயிருமே வந்து நம்ம நேசிக்கணும்ல, அந்த மாதிரி இல்லை. சுயநலம் அதான். அப்படிங்கும்போது உலக தலைவர்களை அப்படித்தான், தான் மக்கள் தான் நாட்டு மக்களை தான் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு சொல்லி நாட்டுக்கு நாடு போர் பல இதாக இருக்குது. ஒரு வெடிக்கூடிய பொருளை வந்து நீங்கள் மட்டும் ஒரு 10 நாடு தான் வச்சுக்கணும்னு நினச்சி வச்சுருக்கீங்க. ஏன் அது எல்லா நாட்டுக்காரங்களும் அவங்க நாட்டு பாதுகாப்பு வேணும்னு நினைப்பாங்கல்ல. அப்போ அவங்ககிட்டயும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்ககிட்டயும் அது இருக்கக்கூடாது. அந்த பொருள் யார்கிட்டையுமே இல்லாமல் தான் உலகம் வந்து போர் இல்லாத உலகமாக அமைதியான உலகமாக இருக்கு. தான் அவங்களும் நினைக்கணும். நிம்மதி தான் மனுஷனுக்கு வந்து வாழ்க்கை. நிம்மதி இல்லாட்டி வாழ்க்கையே இல்லை. ஒவ்வொரு உயிரும் வந்து ஆண்டவனோட படைப்பில் பூமியில் பில்லுலேருந்து மனிதர் வரைக்கும் ரொம்ப நேசித்து காப்பாற்றினேன். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு ஒன்றுமே தெரியல. தலைவர்கள் பூரா அதிகமான கோபத்தில் இருக்கீங்க. ஒரு திகேதான் இருக்கீங்கன்னு ஒரு கனிவான மனநிலைக்கு இறங்கி வர மாட்டேங்க. போரே வேண்டாம், அமைதியாக வேண்டும். ஓகே.